அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லாரும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் என்று சொல்கிறார்களே, இது ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப பித்ரு சாபம்னா என்ன, பித்ரு தோஷம்னா என்ன? ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இந்த பித்ரு சாபம் என்பது வர்க்கத்தில் என்ன சொன்னா 7 தலைமுறைகளில் முன்னோர்கள் அறிந்து செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது அறியாமல் செய்த பாவமாக இருக்கலாம். அறிஞ்சும் செஞ்சிருப்பாங்க, அறியாமலும் செஞ்சிருப்பாங்க. அந்த அறிஞ்சு செய்தாலும் அறியாமல் செய்தாலும் என்ன சொன்னா அடுத்த ஜென்ரேஷனில் அது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ நீங்கள் வாழுகின்ற காலத்திலேயே இந்த ஜாதகத்தில் என்ன சொன்னா அடுத்த தலைமுறைகள் என்பது உங்களை எப்படியுமே நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் இறந்தாலும் உங்களை நினைவு கூர்ந்து தான் ஆகணும். ஏன்னா அவன் கஷ்டப்படும் போது கடைசியில் போய் நிற்கிற இடம் என்ன சொல்லணும்னா ஜோதிடம், ஆன்மீகத்தில் தான் போய் நிற்பான். இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் உங்கள் முன்னோர்கள் நிறையா பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லத்தான் போகிறாரு. அதுக்கு என்ன சாமி செய்யணும்னு இவன் கேட்கத்தான் போகிறான். அப்போ அந்த பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கின்ற காலத்திலேயே உங்களுக்கு பித்ரு சாபங்கள் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி நிவர்த்தி பண்ணுவது என்பதை நெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன சொல்றான்னா, ஜோதிட சாஸ்திரத்திலேயும் என்ன சொன்னான்னா சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் தந்தை வழி கர்மம், ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தால் தாய் வழி கர்மம், ஜோதிடத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா, 5ஆம் பாவம் என்பது குலதெய்வம் கெட்டு போயிருந்தா நீ சுயமாக செஞ்ச பாவம், சுயமாக செஞ்ச 3 தான். ஒன்று தகப்பன் வழி கர்மா, தாய் வழி கர்மா. தகப்பன் வழி கர்மா என்பது என்னது? தகப்பன் வழி கர்மா என்பது என்ன சொன்னா கேந்திரங்கள். தகப்பன் வழி கர்மா என்பது என்ன சொன்னான்னா உபயராசி. தகப்பன் வழி கர்மா என்பது உபயராசி. உபயராசியில் யார் பிறந்திருந்தாலும், இப்போ மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய கர்மா தகப்பன் செய்த பாவத்தால் பிறந்தவர்கள் தான். இது லக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், ராசியை தூக்கிட்டு அலையாதீங்க. அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா தாய் வழி கர்மா என்பது மேசம், கடகம், துலாமு, மகரம், இதில் லக்கணங்கள் விழுந்து விட்டது என்று சொன்னால் அது தாய் வழி கர்மா. தாய் செய்த பாவத்தால் நீங்கள் பிறந்தவங்கன்னு எடுத்துக்கிடுங்க. அதற்கடுத்து பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசி என்று சொல்லக்கூடிய 2, 5, 8, 11, ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த லக்கணங்களில் யார் பிறந்தாலும் இவர்கள் இண்டிவிஜுவலாக செய்த பாவத்தால் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை தவிர என்ன சொன்னான்னா உங்களுக்கு வேற ஒன்றுமே இருக்காது. அப்போ உபய லக்கணங்களில் போய் பிறந்தால் தகப்பனார் நம்மளுடைய வாழ்க்கையின் செழிப்பை பார்ப்பதற்கு இருக்க மாட்டார். அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்வதை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்வதை நம்ம அப்பா பார்க்கணும். அப்போ இந்த உபயராசியில் போய் பிறந்திருக்கிறவங்க, உபயராசியில் போய் பிறந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் போய் பிறந்த லக்கணமாக ஒன்லி அக்யூரேட் லக்கணமாக தான் அதை எடுத்துக்கணும். ராசிக்கு அங்கே வேலையே கிடையாது, ராசியை எடுக்காதீங்க. அப்போ
அந்த லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு தகப்பனார் நீண்ட நாள் இருந்து இவர்களுடைய கல்யாணத்தை பண்ணி இவருடைய பேரம்பேத்தி பார்க்குற வரைக்கும் இருந்தார்னா அந்த மிதன லக்கணத்திலேயே அந்த 4 கார்னரில் உள்ள லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை? தகப்பன் எந்த பாவமும் பண்ணலை, அவங்க அப்பா இருந்து பிள்ளைகளுக்கு அந்த அந்த பிறந்த நபர் கல்யாணம் பண்ணி அவர் வயிற்றில் 2 பிள்ளைகளை பார்த்து அதை தூக்கி கொஞ்சி எல்லாம் பார்த்துட்டு போயிட்டார் அப்படின்னா உங்கள் அப்பா எந்த கர்மாவும் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிடும். அதற்கடுத்து சரம் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரத்தில் போய் பிறந்தால் தாய் பண்ணிய பாவத்தால் தான் நீங்கள் பிறந்தீங்க. அப்போ தாய் பண்ணிய பாவத்தால் பிறந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னால் என்ன சொன்னால் உங்கள் அப்பா சீக்கிரம் இறந்து போயிட்டாரு, உங்கள் அம்மா மட்டும் இருந்து என்ன சொன்னான்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எந்த ஆகுதியெல்லாம் பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி, இல்லை உங்கள் அம்மா என்ன சொன்னான்னா பாவப்பட்டதாக ரொம்ப என்ன சொன்னான்னா பாதிக்கப்படுதல் என்பது மாங்கல்யத்தை இழத்தல் தான். அப்போ அதை இழந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆகுதியெல்லாம் செஞ்சு கடைசி வரைக்கும் என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்குன்னா தாய் செய்த பாவங்கள் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதற்கடுத்து பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியில் போய் பிறந்தவர்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்தில் லக்கணமாக பிறந்தவர்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக செய்த பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய பிறப்பிலிருந்தே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பிறப்பிலேருந்தே நான் கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னீங்கன்னா நீங்கள் பண்ண பாவம் தான். இல்லை சார் நான் என்ன சார் நல்லா பிறந்தேன், நான் பிறந்த பிறகு என் வீடு வளர்ச்சி ஆச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா படித்தேன், வேலைக்கு போயிட்டேன், எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவலாக நான் வதப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த பாவம் பண்ணலைன்னு எடுத்துவிடும். இதுதான் பிறப்புடைய கர்மா. சரி, இதை என்ன சொல்கிறேன்னா எப்படி சரி பண்ணுறது? சரி பண்ணுறது ஒரு லாஜிக்கான விஷயத்தில் சரி பண்ணலாம். எப்படி பண்ண என்ன சொல்கிறேன்னா சரளக்கணத்தில் போய் பிறந்தவங்க பூரா என்ன சொன்னான்னா பெண் தெய்வ வழிபாடு பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய கர்மாவை போக்கிக்கிடணும். பெண் தெய்வ வழிபாடு பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய கர்மாவை நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் பிறந்த காலத்துலேருந்து சரளக்கணத்தில் போய் பிறந்துட்டீங்களா, ஒன்லி பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது சார்ந்த தெய்வத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பம் கண்டிப்பாக அந்த அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ண அந்த அம்மனுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அடிமை என்று சொல்வதை விட சொன்னால் அந்த அம்மாவுடைய பாதார விந்தங்களில் நீங்கள் பணிவாக போய்விட்டீர்கள் என்று சொன்னால் கர்மா குறையும். இது ஆன்மீக ரீதியாக. உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் முறையாக செய்யணும். முன்னோர்கள் வழிபாடு நன்றாக செய்வது, தகப்பனார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனார் வழிகளை என்ன சொல்லலாம்னா முன்னோர்கள் வழிபாடு பிதிர் தோஷம் சரி பண்ணுவதற்கு முன்னோர்கள் வழிபாடை நீங்கள் முறையாக மாதம் அமாவாசை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அந்த அமாவாசையில் தர்ப்பணங்கள் செய்வது, மாதப்பிறப்பில் தர்ப்பணங்கள் செய்வது உங்களுடைய கர்மாவை குறைச்சிடும், அப்பா வழி ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அதற்கடுத்து உங்களுக்கு ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்திருக்காங்க இல்லையா, அந்த ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் குலதெய்வத்தை கும்பிடுவதன் மூலமாக அவங்களுடைய கர்மாவை போக்கிக் கொள்ளலாம். ஒன்று பிதிர்தோஷத்தை அதாவது என்ன சொன்னால் உபயலக்கணக்காரர்கள் சிவ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்யணும். சரலக்கணக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும். ஸ்திரலக்கணக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இதுவே தீர்வுக்கு 90% வந்துடும். சரி, இதுக்கு ஏதாவது என்ன சொன்னான்னா எங்களுக்கு ஜாதகமே இல்லை, இதுக்கு ஜாதகம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களுமே இதுக்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய ரகசியம்தான் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பது இது. அப்போ அந்த ஜாதகமே இல்லை, சரி எங்களுக்கு என்ன சொன்னாலும் ஜோதிடத்தில் இருந்தாலும் நாங்கள் இது ஏதாவது ஒரு விதத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா
ஒரு வளர்பிறை வளர்பிறை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று 3 எலுமிச்சம்பழத்தை எடுங்க. 3 எலுமிச்சம்பழம் நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் இருக்கணும், மஞ்சள் கலராக இருக்கணும். ஒரு அழகான என்ன சொன்னாங்கன்னா ப்ளூ கலர் மார்க்கர் பென் எடுத்துக்கிடும். நல்லா குளித்து முடித்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய், பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. அங்கே போய் அந்த எலுமிச்சம்பழத்தை விநாயகருடைய பாதத்தில் வைத்து வாங்கி நீங்கள் என்ன செய்யணும்னா, வாங்கிட்டு அந்த கோயிலில் வச்சு அந்த மார்க்கர் பென் வச்சு, உங்கள் அப்பா இருந்தாருன்னா எழுதக்கூடாது. இப்போ எல்லாம் என்ன சொன்னேன்னா, அப்பா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டனார் இல்லை, 3 பேர் தான் இப்போ பிரச்சனை. அப்பா என்ன சொல்கிறான்னா, இது அப்பா இந்த பிதிர் என்று சொன்னாலே என்ன சொல்கிறான்னா, முன்னோர்கள் அப்பா, தாத்தா, பாட்டன், இந்த 3 எலுமிச்சம்பழம். அந்த 3 எலுமிச்சம்பழத்தில் அப்பா பேர் எழுதுங்க, இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் தாத்தா பேர் எழுதுங்க, இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் அவருக்கு அப்பா பேர் எழுதுங்க. எழுதி அங்கனே கோயிலில் வச்சு நல்லா அமைதியாக இந்த 3 பேரில் எவன் பாவம், எந்த தப்பாக எடுத்துக்கிறாங்க, யார் பாவம் பண்ணியிருக்கா, நம்ம கஷ்டம் யாரால் வந்தது, இந்த ஐயா பண்ணாரா, அவங்க ஐயா பண்ணாராங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ரைட்டு, அப்போ எழுதியாச்சு. ஒரு செவ்வாய்க்கிழமை எழுதியாச்சு. விநாயகர் கோயிலில் போய் சாமியுமே கும்பிட்டு மூணை வச்சு அழகாக என்ன சொல்லலான்னா அந்த மார்க்கர் பென் ப்ளூ மார்க்கர் பெண்ணில் நல்லா அதில் எழுதும். அப்போ உங்கள் அப்பா பேர், அதுக்கடுத்த எலுமிச்சம்பழம் உங்கள் தாத்தா பேர், அதுக்கடுத்து உங்கள் பாட்டையா பேர் எழுதி அப்படியே வீட்டுக்கு கொண்டு தென்மேற்கு மூலையில் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே என்ன சொன்னால் ஒரு சின்ன என்ன சொன்னாலும் அடியில் ஒரு துணி விரித்து அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா என்ன சொன்னோன்னா பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க. காட்டிட்டு வீட்டில் சொல்லிடுங்க, விளக்கமாறு அது மேலே படக்கூடாது, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிடுங்க. முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கடுத்த செவ்வாய்க்கிழமை அதற்கு போய் என்ன சொன்னான்னா நீட்டாக பத்தியும் சூடமும் காட்டுங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்த செவ்வாய்க்கிழமை மூணாவது செவ்வாய்க்கிழமை, இது 15 நாளுக்குள்ள முடிஞ்சிடும். 3வது செவ்வாய்க்கிழமை தீபம், அதாவது என்ன சொன்னால் பத்தியும் சூடமும் காட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுங்க. எடுத்துட்டு அதில் என்ன டேமேஜ் ஆகிருக்கு, அப்பா இதில் டேமேஜ் ஆகிருக்கா, தாத்தா அதில் டேமேஜ் ஆகிருக்கா, பாட்டையா அதில் டேமேஜ் ஆகிருக்கா, எது என்ன சொல்கிறான்னா ஆக்வேர்ட் ஆயிரும் இல்லையா, அதாவது ஒன்று அழுகணும், இல்லை பழங்கள் எந்த வித பிரச்சனை இல்லை. 15 நாள் அப்படியே என்ன சார் எந்த மாதிரி வச்ச மாதிரி வச்சதில் கொஞ்சம் ஏற்கனவே அது கொஞ்சம் சுருக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நமக்கு தெரியும் அது என்ன சொன்னா காஞ்சி போச்சா. அப்போ அந்த எதில் அந்த 3 வச்ச எலுமிச்சம்பழத்தில் எது டேமேஜ்டு அப்படின்னு பார்த்துட்டு அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம், தாத்தா பண்ண பாவத்தால் நம்ம கஷ்டப்படுறோமா, அப்பா பண்ண பாவத்தால் கஷ்டப்படுறோமா, பாட்டையா பண்ண கஷ்டப்படுறோமா, இப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்ச உடனே என்ன சார் வருத்தமெல்லாம் பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் எந்த கோயிலில் எழுதுனீங்களோ அந்த கோயிலுக்கு பின்னாடி என்ன சார் எப்படியும் என்ன சார் மண் தரைகள் இருக்கலாம், அல்லது என்ன சார் அப்படியே பூ போல ஆரம்பிடாமல் வச்சுட்டு ஒரு சூடத்தை பொறுத்து சாமியை கும்பிட்டு வந்துருங்க. வந்தாச்சா, அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டப்படுறதுக்கு அப்பா பண்ண தப்பா, தாத்தா பண்ண தப்பா, பாட்டையா பண்ண தப்பா, இல்லை 3மே நல்லா இருக்கா,
மூணுமே நல்லா இருந்தால் என்ன சொன்னான்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து பூஜை ரூமில் கொண்டாந்து வச்சு, அந்த எலுமிச்சம்பழத்தை 3 நல்லா இருந்துச்சுன்னா ஓடுகின்ற தண்ணியில் தான் கொண்டு போய் விடணும். அதுக்கு வந்து நீங்கள் டைம் வந்து ஒரு 10 நாள் கூட எடுத்துக்கலாம். ஓடுகின்ற தண்ணியில் கொண்டு போய் விட்டுட்டு, நல்ல வேலையாக எங்களுக்கு எந்த வித பாவம் புண்ணியம் நீங்கள் பண்ணாமல் போயிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நீங்கள் இதில் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அது ஒரு தான். ஏற்கனவே 3ல் வந்து 2 டேமேஜ் ஆயிடுச்சு, 1 டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 3ஐயும் கொண்டு என்ன எந்த கோவிலில் வச்சு நம்ம வந்து எழுதுனமோ அந்த கோவிலுக்கு பின்னாடி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம மாட்டுக்கு வந்துடணும். இதுதான் இது வந்து ஒரு ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. சரி, இதை சால்வேஷன் பண்ணணும்ல. இப்போ வந்து என்ன சொன்னா, எலுமிச்சம்பழங்கள் வந்து எந்த வித டேமேஜ் ஆகலைன்னா அதற்கு நம்ம சொல்லிட்டா என்ன சொன்னான்னா, ஒரு 10 நாள் வீட்டில் வச்சுருந்து ஓடுகின்ற தண்ணியில் கொண்டு போய் வந்து போட்டு அங்கே குளிச்சுட்டு வந்துடலாம். அப்போ நமக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆகிப்போச்சில்ல அப்படின்ட்டு. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன், இந்த எலுமிச்சம்பழத்தில் டேமேஜ் ஆகியிருந்தது அப்படின்னா பிள்ளையார் கோயிலில் கொண்டு எழுதின பிள்ளையார் கோயிலே கொண்டு பின்னாடி வைக்கணும், முன்னாடி பின்னாடி வைக்கக்கூடாது. அது சாஸ்திரத்தில் அதுதான் சொல்லியிருக்காங்க. வச்சுட்டு வந்துடணும். வந்துட்டு என்ன செய்யணும், நமக்கு யாரோ முன்னோர்கள் செய்த ஒரு பாவத்தால் குடும்பம் வந்து குழந்தை குட்டி இல்லை, வர்க்கத்தில் வந்து இளம் வயது மரணங்களாகி போகுது, வர்க்கத்தில் என்ன சொன்னால் வழி வழியாக ஒன்று ஓடி போயிடுது, கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க தாலியத்து வீட்டில் இருக்கு, ஏதோ ஒன்று வந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த 3 பேர் தான். அப்பா தாத்தா பாட்டன் தான், வேற யாருமே கிடையாது, இவங்க தான். அப்போ வந்து என்ன சொன்னான்னா, நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா, கடைசியாக என்ன சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல, அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டப்படக்கூடாது. எங்காவது என்ன சொல்கிறான்னா வந்து ஓடுகின்ற ஆறு இருக்கும், ஓடுகின்ற ஆறு. இந்த ஓடுகின்ற ஆறுக்கு போகணும். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பயுமே தண்ணீர் வந்து வற்றாத ஜீவநதி என்பது தாமிரபரணி. உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருங்க, இல்லைன்னா கடல் ஒன்று பார்த்து வச்சுக்கணும். அப்போ கடல் ஒன்று பார்த்து வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து ஓடுகின்ற தண்ணீர் அல்லது கடல், இந்த 2ல் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இது வந்து கொஞ்சம் கான்டென்ட்டாக செய்யணும். அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை, எல்லாமே செவ்வாய்க்கிழமையில் தான் முடிவுரையாகும். அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் போகலாம், பிரச்சனை இருக்குன்னா. அப்போ ஆறு அல்லது கடல், இதில் கொஞ்சம் அவுட்ருக்கு தள்ளி போய் உங்களுடைய கடல் அப்படின்னா கவனமாக உள்ள இறங்கணும். யாராவது துணைக்கு வந்து நல்ல ஆள்களை வச்சுக்கிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிடுங்க. போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு தேங்காய், மொத்தத்துக்கு ஒரு தேங்காய் கொண்டு வாங்க. ஒரு முழங்கால் தண்ணிக்கு மேலே நல்லா போயிட்டு அலைகள் வந்து சமாதானமாக அடிக்கின்ற கடலை பார்த்து போங்க. இல்லைன்னா ஆறுகள் வந்து ஒரு கொந்தளிப்பு இல்லாமல் ஓடுகின்ற ஆறாக பார்த்து போய் நடு சென்டரில் போய் நின்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்தார் அனைவர் தலையை என்ன சொன்னால் அந்த தேங்காயை வலம் 3 இடம் 3 சுற்றி வந்து என்ன சொன்னோன்னா ஆற்றுல போட்டுரும் அல்லது கடலில் போட்டுட்டு 9 முறை முங்கணும். 9 முறை முங்கும் போதும் பிதிர் தோஷ நிவாரணையாகும். ஒரு முங்கு போடும் போதே பிதிர் தோஷ நிவாரணையாகும். ஒரு முங்கு போடும். அதுக்கடுத்து 9 தடவை சொல்லி வந்து என்ன சொன்னான்னா 9 தடவை வந்து என்ன சொன்னான்னா பிதிர் தோஷ நிவாரணையாமி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிடும். எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து மாற்று துணியை மாற்றிக்கிட்டு அந்த 4 பேர் வீட்டில் இருக்கிற துணி இருக்கு இல்லையா, அதை என்ன சொன்னான்னா அந்த முழங்கால் தண்ணிக்கு மேலே கொண்டு போய் அந்த துணியை வந்து அந்த ஆற்றுலையோ கடல்லையோ நீங்கள் என்ன சொன்னாலும் டிஸ்போஸ் பண்ணிடணும். டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கோயில் நகரமாக இருந்தால்
ஒரு கோவில் நகரமாக இருந்தால், அல்லது ஏதோ ஒன்று இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா நீங்கள் அதற்கு முன்னாடியே இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னா 108 சாப்பாடு சொல்லியிருக்கான், 108 பார்சல் சொல்லியிருக்கான். இந்த 108ஐயும் டிஸ்போஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பண்ணலாம், இருந்தாலும் 9 பார்சல் வாங்க, 9 பார்சல் போதும். அவன் என்ன சொன்னான், சைடில் கூட்டினா 9 வரணும், அவ்வளோதான். என்ன அக்கா 108 பார்சல் வாங்குறதுக்கு என்ன நம்ம கோடீஸ்வரனா? ஆத்மார்த்தமாக ஒரு பிரச்சனையை முடிக்கணும். இந்த இப்போ இருக்கிற நம்ம கஷ்டம் நம்ம சந்ததிகளுக்கு வரக்கூடாதுங்கிறது தான். 9 பார்சல் எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிடணும். முதலே நீங்கள் கடலுக்கோ ஆற்றுக்கோ போகிறதுக்கு முன்னாடியே அதை ரெடி பண்ணி கடையில் சொல்லிவிட்டு நீட் பண்ணி 9 பார்சல் சாப்பாடுனா நீங்கள் சித்திரானங்களாகவே வாங்கலாம். தயிர் சாதம் வாங்கலாம், லெமன் சாதம் வாங்கலாம், எது வேணால். அது தொட்டுக்கிறதுக்கு உள்ளே ஒரு வடை கண்டிப்பாக உளுந்த வடையாக தான் இருக்கணும், வேறு வடை இருக்கக்கூடாது. அப்போ அந்த 9 பார்சலில் 9 பார்சல் 9 தண்ணி பாட்டில். அங்கே கோயிலில் இருந்தால் நீங்கள் சாமி கும்பிட்றதெல்லாம் ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. அப்படியே என்ன சொன்னேன்னா, ஒவ்வொருத்தராக கொடுக்கணும். ஒரு பாட்டில் தண்ணி அது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கூடாது, ஒன்லி பெரிய ஆளுகளுக்கு மட்டும்தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ 8 பார்சலை கவனமாக கொடுக்கணும். அந்த குடும்ப தலைவர் தான் கொடுக்கணும். பிள்ளைகள் பொண்டாட்டி பின்னாடி வரலாம். 8 பார்சலை கவனமாக ஒரு பார்சல் ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு 9வது பார்சலை ஒருத்தன் வாங்க வரலாம், வந்துடுவான். அந்த பார்சலை என்ன சொல்கிறான்னா பார்சல் என்ன சொன்னா, பார்சல் ப்ளஸ் அந்த பாட்டில் தண்ணி. மனசில் என்ன தோணுதோ அந்த நேரத்தில் 100 ரூபா வைக்கலாமா, 100 ரூபாய்க்கு குறைய வைக்கக்கூடாது. 500 ரூபா வைக்கலாமா, 1000 ரூபா தாள் வைக்கலாம். அப்படியே வச்சு என்ன சொன்னால், அந்த நபருடைய அவர்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டு, அவன் காலை தொட்டு கும்பிட்டுருக்கான். ஒரு ஆண்டியாக இருக்கலாம், எனி ஒன் பர்சன். அந்த 9வது பார்சல் கொடுக்கும்போது பார்சல் ப்ளஸ் தண்ணி பாட்டில் 100, 500, 1001 அந்த நேரத்தில் தோணும். அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நீட்டாக என்ன சொல்லலான்னா குழந்தை குட்டிகளோடு நல்லா இலை போட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி வந்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற என்ன சொல்லலான்னா கர்மா, உங்கள் தாத்தம் பூட்டம் பண்ணின அந்த பாவம் அனைத்தும் நீங்கள் அந்த கடலில் என்ன சொன்னா குளித்து, கடலில் குளிக்காங்க. என்ன சொல்லியிருக்கான், படகுல போய் குளிக்க சொல்கிறோம். அது ஒரு ஆபத்தான விஷயம். அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, அதாவது சாஸ்திரத்தில் ஆம்பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடும், நீ நடுக்கடலில் போய் முங்கிட்டு வா அப்படின்னா காலை அடித்து செத்து போயிட்டோம்னு என்ன செய்யறது, இருந்து அனுபவிச்சுட்டு போயிடலாம். அதனால் நான் அதை என்ன சொன்னேன்னா, ஷார்ட்டாக என்ன சொன்னேன்னா, ஓடுகின்ற தண்ணீர் அல்லது கடலில் நம்ம அலை அதிகமாக இல்லாத இடத்துல போய் குடும்பத்தோடு இருக்கும். ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் சொல்ல போய் மாட்டிக்கிட முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த கடல் தண்ணியில் என்ன சொன்னோன்னா குளிக்கணும். 9 தடவை முங்கும் போது ஓம் பிதிர்தோஷ நிவாரணம், பிதிர்தோஷ நிவாரணியாமி சுவாகா, பிதிர்தோஷம் 9 தடவை முங்கணும். எல்லாரையும் முங்க வைக்கணும். முதலே தேங்காய் தலையை சுற்றி என்ன சொன்னால் ஒவ்வொரு தலையும் வளமுனை இடம் முடிச்சுட்டு கடலில் எவ்வளோ தூரத்துக்கு வீச முடியுமோ வீசிடணும். அதுக்கு பிறகு 9 பேருமே ஓம் பிதிர்தோஷ நிவாரணியாமி ஓம் பிதிர்தோஷம் 9 தடவை முங்கி அப்படியே என்ன சொன்னால் குளிச்சுட்டு வெளியே வந்துடணும். வந்துட்டு பழைய ட்ரெஸ்ஸை பூரா என்ன சொன்னால் குளிச்ச இடத்துலையும் கொண்டு போய் போட்டுட்டு மாற்று துணி உடுத்திக்கிட்டு 9 பார்சல் சாப்பாடு வாங்கி 8 பேருக்கு அப்படியே முறையாக பார்த்து கொடுத்துட்டு வரணும். 9வது ஆள் வர்றவனை தான் என்ன சொன்னான்னா நம்முடைய கர்மாவை அப்படியே கேட்ச் பண்ண வர்றவன். 1001 ரூபா கொடுத்ததுனால அந்தோடு முடிஞ்சு வச்சு. இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் பிதிர் தோஷம் கண்டிப்பாக ஆடிவிட்டு 48 நாளைக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன மைனஸ் இருக்கிறதோ அந்த மைனஸ் ஃபுல்லாக அப்படியே வெளியேறிடும். அது உங்களுக்கு தெரியும். முடிந்தால்
இந்த வீடியோவை நல்லா படித்து பாருங்கள். பிதிர்தோஷம் என்பது ஜோதிட ரீதியாகவும் பார்க்கலாம், ஜோதிட ரீதியாக நம்ம சரி பண்ணலாம். இல்லைன்னா இது ஒரு வித்தியாசமே இருக்கே, இந்த இதுதானே எந்த பெருசாக செலவு சொல்லலையே அப்படின்னு செஞ்சீங்கன்னா இது 100% என்ன சொல்லணும், உங்கள் முன்னோர் செய்த பாவத்தை போக்கும் என்று இதை நம்ம அனுபவ ரீதியாக என்ன சொல்கிறான்னா சொல்லுகின்ற ஒரு உண்மை. அவன் என்ன செய்வான்னா, நான் எப்பயுமே டெய்லி இதை பெருமைக்காக உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா நீங்களும் என்ன மாதிரி செய்யணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் டிஷர்ட் போட்டு அழகாக இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் கெட்டு போயிடக்கூடாது. இது பெருமையெல்லாம் கிடையாது. அப்போ டெய்லி 9 பார்சல் சாப்பாடு வாங்க. அந்த 9 பார்சல் சாப்பாடு நான் ஒரு கடையில் ரெகுலராக வாங்குவேன். வாங்கி நான் கையில் சேர்ந்துட்டு ஒவ்வொரு ஆளாக வாங்குவேன். அந்த கடைசி சாப்பாடு ஒரு ஆள் வாங்கும். அவங்க என்ன செய்வாங்க, சார் எனக்கு கொடுங்க சார் அப்படிம்பாங்க. அப்போ தான் இந்த கர்மாக்கள் என்ன சொன்னான்னா அவன் விரும்பி வாங்குவேன். இன்றைக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றேன், சார் என்ன எனக்கு கொடுக்காமலே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சுற்றி நின்றுவாங்க. அந்த கடைசி 8 பார்சல் போயிடுச்சு, கடைசியாக 1 பார்சல் இருந்தது. அதை ஒருத்தன் ஆத்மார்த்தமாக அளவலாவி வாங்குவான். இதை நான் கண்ணு முன்னால் ரசித்ததுனால தான் இந்த வீடியோவை போட்டதுக்கு காரணமே, கண்ணு முன்னாடி நான் ரசிக்கிற காரணத்தினால தான். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. உங்களுடைய சந்ததிகளுக்கு என்ன சொல்லலாம், கர்மாவை விட்டு வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ரெகுலராக செய்யலாம். ரெகுலராக செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம், நான் எப்பயுமே காசை பற்றி கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னா, அப்படி உங்களால் ரெகுலராக செய்ய முடியாது, மாதத்தில் ஒரு நாள் தான் செய்யும். வளர்பிறையில் என்ன சொன்னான்னா அமாவாசை, அதாவது அமாவாசை அன்றும் பௌர்ணமி அன்றும் செய்யுங்க. இதுவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கர்மாக்களை குறைக்கும். இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த சந்ததிகள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை மாதிரி கஷ்டப்படாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.